ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு அண்டு 1/4 கப் அளவுக்கு மசூர் தால் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா 2 டைம்ஸ் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து புளிக்க வைக்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை, நம்ம உடனே கூட இதை வந்து பீஸாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இது கூட கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக தோசை அளவுக்கு கொஞ்சம் மெல்லிஸாக திரட்டி விட்டுக்கோங்க. இதை ஒரு சைடு மட்டும் வேக வச்சுட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா ஃபோக் வச்சு நல்லா எல்லா பக்கமும் குத்தி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே எந்த மாவும் இருக்காது, நல்லா வெந்து வரும். அதுக்காக தான். இப்போ மேலே பீஸா சாஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன காய்கறி இஷ்டமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக சீஸ் சேர்த்து ஒரு 10 minutes வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸா ரெடி. இது கூட உங்களுக்கு மேலே என்னென்னலாம் டாப்பிங்ஸ் போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஹெல்தி அண்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நல்லா சீஸியாகவும் இருந்துச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.